வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பத்தட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு இஸ்லாமியனுடைய மத நல்லிணக்கமான ஒரு செயல்பாடு, வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. மிக வைரலான ஒரு விஷயம், அதற்குள்ளும் வைரங்கள் கலந்த ஒரு விஷயம். அதாவது உலகத்திலேயே இதுதான் முதல் முறையாக மாணிக்க கல்லால் செய்யப்பட்ட முதல் கிரீடம் அப்படிங்கிற பெயர் பெற்ற ஒரு கிரீடத்தை ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு பரதநாட்டிய கலைஞர், சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரதநாட்டிய கலைஞர் நம்முடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு பிரசண்டா பண்ணியிருக்கார். ஒரு இஸ்லாமியனுங்கிறது மிக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் ஏதோ வேண்டுதல் பண்ணியதாகவும் ஒரு தகவல். ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு ஒரு இந்து கோவிலுக்கு எவ்வாறு வேண்டினார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுல நம்ம ஒரு மத நல்லிணக்கத்தான் நம்ம பார்க்கணும். விஷயமே அதுதான். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் வதைக்கப்படுகிறார்கள். இதை பாருங்க, அசாம்ல மாட்டுக்கறி தடை, ஒடிசாவில் மாட்டுக்கறி தடை, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாட்டுக்கறி தடை. மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்கள் வெளியே கடையே போடக்கூடாது. அதே மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல பாஜக எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு குடைச்சல், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மிரட்டல்கள். ஆமா, அப்புறம் அடிக்கிறது, உதைக்கிறது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாடு செஞ்சாங்க அப்படின்னா உடனே உங்க வீடு அது அப்ரூவ்டு இல்லாத ஒரு நிலம், மற்றபடி அரசு நிலத்தில் இருக்கிற புல்டோசரை கொண்டு இடிப்பது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட அநாகரிகமான செயல்பாடுகள், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், இஸ்லாமியர் வதைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய மத்திய அரசு ஆட்சி 11வது வருஷம் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு இஸ்லாமியன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தெருவுக்கு, அந்த ரங்கநாதன் கோவில்ல ஒரு கிரீடத்தை பிரசண்டா பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம மத நல்லிணக்கத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம். அவர் எந்த நோக்கத்தோடு செய்தார், மற்றபடி என்ன வேண்டுதல் அப்படிங்கிறதுல அவருடைய சொந்த வெளிப்பாடு. ஏன்னா ஒரு இஸ்லாமியன் ஒரு இந்து கோவிலில் வேண்டுவதற்கு எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது, எந்த ஒரு இஸ்லாமியத்துல ஒரு கோட்பாடும் கிடையாது. இஸ்லாமியத்திற்கு அது உகந்ததல்ல என்றாலுமே கூட ஒரு மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்க்கின்ற பொழுது நம்ம இது பாஜக போன்றவர்கள், பாசிச கும்பல், RSS கும்பல்களுக்கு கூர்ந்து அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அது அந்த வைரம் எத்தனை அளவுக்குன்னா 3160 கேரட் மாணிக்கக்கல் பிளஸ் மரகதக்கல் செய்யப்பட்ட அந்த கிரீடம் 600 வைரக்கற்களை செஞ்சிருக்கிறார். இரண்டாவது மரகத கல்லை கொண்டு வடிவமைக்கப்பட்ட அந்த கிரீடம், வைரங்கள் கலந்த கிரீடம். இது ராஜஸ்தான்ல இருந்து ஒற்றை மாணிக்க கல்லை கொண்டு அதை குடைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பல்லவ காலத்துல கல்லை தான் குடைஞ்சு இன்னைக்கு ஏகப்பட்ட குடைவரை கோவில்கள் செஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. அது மாதிரி வேற மாணிக்க கல்லை குடைந்து குடைவரை கிரீடம் செஞ்சிருக்காங்க. ஆமா, 400 கிராம் தங்கம் வேற இதுல இழைச்சிருக்கிறார். 400 கிராம் எங்கேயோ போச்சு. அதை 8ஆல வகுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பவுனுங்கிற அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் வைரம் மரகத கற்கள் பறிக்கப்பட்டு மொத்தம் 8 ஆண்டுகள் இதை செஞ்சிருக்கிறார். 8 ஆண்டுகள். அவருடைய பெயர் ஜாகிர் உசேன், ஒரு பரதநாட்டிய கலைஞர் ஜாகிர் உசேன். ஒரு இந்து மத கோவிலுக்கு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புல, உலகத்திலே இதான் முதல் கிரீடமா. இந்த மாதிரி ஒரு கிரீடம் உலகத்தில் எந்த ஒரு கோவிலும் கிடையாது, எந்த ஒரு
தர்காக்களிலோ மற்றபடி வந்து எந்த ஒரு கிறிஸ்துவ ஆலயங்களிலோ யாராலும் பரிசளிக்கப்படாத ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமியன் வந்து ஜாகிர் உசேன் அப்படிங்கிற சென்னையை சேர்ந்த ஒரு இஸ்லாமியன் கொடுத்துருக்காரு. எங்க? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தெரு இது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு பரிசா பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். அவருடைய சொந்த வெளிப்பாடு. மற்றபடி வந்து இஸ்லாமியத்திற்கு இது நேர் எதிரானது என்பதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை, சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைய பாஜக புரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் ஒரு வன்முறை, இஸ்லாமியர்கள் இங்கு வாழக்கூடாது, இஸ்லாமிய கலாச்சாரம் மூன்றிவிடக்கூடாது, RSS கொள்கையே அதாங்க. ஏன் இப்ப சமீபத்துல கூட ஏகப்பட்ட குடைச்சல். ஏன்னா இந்த இது அஜ்மீர் தர்காவுக்குள்ள வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவிலை இடித்து செய்யப்பட்டது. அந்த அஜ்மீர் தர்கா 800 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கோவிலை இடித்து அங்க அஜ்மீர் தர்கா கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து புத்தகத்துல எழுதிருக்காங்க. அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி கோர்ட்ல கேஸ போட்டு போலீஸை நுழைய வைத்து அங்க செக்அப் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு அஜ்மீர் தர்கா சம்பந்தப்பட்ட விஷயம். அதையெல்லாம் விட ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் தாஜ்மஹாலுக்கு வெடிகுண்டு மிரட்டாங்க. அதே நேரத்தில் தாஜ்மஹாலையும் சொல்லிட்டாங்க. அங்கும் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மசூதி அங்கே அந்த இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவிலை இடித்துதான் அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரளயமான விஷயம். அடுத்து இந்த மதுரா மசூதி, அதுல வந்து லிங்கம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சோதனை. அப்புறம் வாரணாசி மசூதிக்குள்ள ஒரு சோதனை. இப்படிலாம் வந்து ஏகப்பட்டது அடுக்கிக்கிட்டே போலாம். என்ன இதையெல்லாம் விட மிக கேவலமான மோசமானது டிசம்பர் 6 பாபர் மசூதி இடித்தது இந்த பாஜக. அது எவ்வாறு இப்படிலாம் பண்ணணுமோ பண்ணி எல்லாரும் வெளியே வந்து, அப்ப யாருதான் அந்த பாபர் மசூதி இடித்தாரு? எத்தனை பேர் வெளியே வந்தாச்சு. அப்ப இடித்தவர்களா யார்? பாஜகவின் RSS கும்பலா இல்ல ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? ஆச்சுங்களா? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள். இஸ்லாமியர்கள் வந்து இந்த இந்திய திருநாட்டில் நிம்மதியாக வாழக்கூடாது, அவருடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு வேரூன்றிருக்கிறதோ அவர்களை எல்லாம் பிடுங்கி தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்து பாஜக வந்து RSS கும்பல், இந்த சனாதன போக்கு பாசிச கும்பல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அவர்களுக்கெல்லாம் வந்து சாட்டை அடி கொடுக்கும் வண்ணமாக இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கோவிலுக்கு வந்து பல கோடி மதிப்பில் ஒரு இஸ்லாமியன் பரதநாட்டிய கலைஞர் ஜாகிர் உசேன் அப்படிங்கிற சென்னையை சேர்ந்த ஒரு நபர் குடும்பத்தோடு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த தலைமை கோவில் இணையாளர் மாரியப்பன், அர்ச்சகர் சுந்தர் பட்டர் 2 பேர் முன்னால வச்சு இந்த கிரீடத்தை வந்து பரிசா கொடுத்திருக்கிறார். அப்படின்னா உண்மையிலேயே இனிமேலும் இஸ்லாத்திற்கு இவர்கள் விரோதம் செய்வார்களா? இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்வார்களா? இஸ்லாமியர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல தூண்டுவார்களா? இதையும் மீறி தூண்டினால் உண்மையிலே இவர்கள் மிக மக்களை அடித்து விரட்டப்பட வேண்டியவர்கள். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஒரு இஸ்லாமின் இந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரே ஒரு வார்த்தை, அதாவது வந்து ஒரு செங்கல்லையாவது இந்த பாசிச கும்பல், பாஜகவை சேர்ந்த கும்பல், RSS சேர்ந்த கும்பல் ஒரு மசூதியை கட்டுவதற்கு ஒரு செங்கல்லையாவது கொடுத்திருப்பார்களா? மார்தட்டி சொல்லுங்கள் பார்ப்போம், நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இங்க தமிழ்நாட்டுல OPS பன்னீர்செல்வம் வந்து ரம்ஜான்ல வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார். ஆமா, அதையே வந்து தடை செய்து நீ பாஜகவுல கூட்டணியா இருக்கிறதுனால இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொல்லி அவரு பிரெயின் வாஷ் பண்ணி கேன்சல் பண்ண வச்ச கும்பல் தான் இந்த பாஜக பாசிச கும்பல். அந்த அளவுக்கு இஸ்லாமிய விரோத பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியன் ஒரு இந்து கோவிலுக்கு வந்து பல கோடி மதிப்புல 8 வருஷமாக வந்த கிரீடத்தை செஞ்சு பரிசு கொடுத்துருக்கான். அப்படின்னா இதையெல்லாம் இந்த பாஜக, RSS, VHP போன்ற சனாதன போக்குள்ளவர் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதுதான் வந்து இந்தியா. ஆமா, இதையெல்லாம் விட துபாய், மற்றபடி
இருக்கக்கூடிய அரேபிய நாடுகள்ல ஏகப்பட்ட இடங்களில் இஸ்லாமியர்களே வந்து இந்து கோவிலை திறந்து வைத்திருக்காங்க. ஏன் பாகிஸ்தான்ல கூட இந்து கோவிலை வந்து இஸ்லாமியர் திறந்து வைத்தாங்க. உள்ள அமைச்சர் ஒரு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால. இவைகளெல்லாம் தெரிந்தும் இன்னும் இந்தியாவில் இந்த பாஜக கும்பல் இஸ்லாமியர்களை விரட்டத்தான் பார்த்து கொண்டிருக்கிறத விட இவர்கள் இன்னும் திருந்துவதாக இல்லை. மதிகெட்டு பைத்தியக்காரத்தனமாக இன்னும் அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இப்படிப்பட்ட இந்திய கலாச்சாரம், இஸ்லாமிய இந்து கலந்த ஒரு கலாச்சாரத்தை வெளிப்பாட இப்படிப்பட்ட செயல்கள் அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கும் பட்சத்துல இவர்களால் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதுதான் பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.